அனுப்புகிறோம். அன்பு சொந்தங்களுக்கு உற்சாக இனிய வணக்கம். இப்போது இணைந்து கொள்வது சன்ரைஸின் இரவு செய்திகள் செவ்வாய் தினத்துக்கானது. நம்மோடு கலந்து சிறப்பிக்க இணைந்து கொள்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். அவரும் விடுமுறைக்கு முன்னதாக தருகின்ற விடுமுறைக்கு முன்னதான நிறைவு செய்தியாக அமைகிறது. உற்சாக செய்தி. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். செல்வந்தர்களான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செய்மதி இணைய சேவையை 3 மாதங்களுக்குள் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தனா நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி அதிகரிப்பிருப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் லாரிகோ டெசர்ட் மற்றும் எம்எஸ்சி மெக்சிலா ஆகிய 2 கப்பல்களும் செங்கடல் பகுதியில் மினர்பாலிசா என்ற கப்பலும் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கேரளாவில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவது தெரிய வந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிராமங்களின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் பாறையில் இரவு பகலாக 3 நாட்கள் தியானம் செய்கின்றார். பாரதிய ஜனதாவை தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க மட்டுமே விரும்புகிறது, ஆட்சியை நீடிக்க இதையும் செய்வார்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேசியுள்ளார். இந்தியாவுக்கு சொந்தமான 1 இன்ச் நிலம் கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியாக கூறியுள்ளார். திமுக மீது வன்மத்தை கக்குகிறார்கள், வதந்திகளை பரப்புவதாகவும் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய நடுவானில் ராக்கெட் வெடித்து சிதறியதால் வடகொரியாவின் செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி தோல்வியடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் புயல் காரணமாக மின் கம்பங்கள் மரங்கள் விழுந்ததில் 1,50,00,000 பேர் மின்சாரம் இல்லாமல் அவதிக்குள்ளாயிருப்பதாக தெரிய வந்துள்ளது. உக்ரைன் போரில் வெற்றியை உறுதி செய்வது குறித்து இராணுவ தளவாடங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்கள் முன் ரஷ்ய ஜனாதிபதி புடின் உரையாற்றியுள்ளார். தெற்கு துருக்கியில் அதிவேக வீதியில் பயணிகள் பேருந்தொன்று வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. 10 பேர் உயிரிழந்த நிலையில் 39 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பப்புவ நியூகினியா நாட்டில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் 670 பேர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2000 பேர் பலியானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் திருமணம் முடித்த 12 நாட்களுக்கு பின் மனைவி ஒரு ஆண் என தெரிய வந்ததால் கணவர் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் ஹெபை மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர். இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. சீனா உருவாக்கியுள்ள புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளை புரோட்டீனை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ளார்கள். இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவக்கூடியதாக இருக்கின்றது. எபோலா பாதித்தவர்களிடம் காணப்படுவதை போன்று உறுப்பு செயலிழப்பு ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். ரொனால்டோ கிளப் போட்டிகளில் சவுதி அரேபியாவில் உள்ள அல் நாசர் அணிக்காக விளையாடி வருகின்றார். அல் நாசர் அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நேற்று அல் இத்திகாட் அணியை எதிர்கொண்டது. இதில் அல் நசர் அணி 4-2 என்று அல் இத்திகாட் அணியை வீழ்த்தியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் ஆகர்ஷி கார்ஷி தோல்வி அடைந்துள்ளார். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சீன வீரர் டிங் லிரனுடன் குகேஸ் மோத உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் 4 வாரங்களின் பின் செய்தியுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உற்சாகங்கள் தொடரட்டும் செல்வி நித்யானந்தன் அவர்களே. 4 வாரங்களில் உங்களுடைய விடுமுறையின் பிற்பாடாக நிச்சயமாய் சந்தித்து மகிழ்ச்சி காண்போம். சிறப்புகள் தொடர வாழ்த்துக்கள். செல்லும் இடத்தில் உங்களுடைய பயணத்தின் இலக்குகள் வெற்றி காணட்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். விடுமுறைக்கு பின்பாக 571வது செய்தி பதிவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
செல்வி நித்யானந்தன் அவர்களோடு சன்ரைஸின் இரவு செய்திகள் நிறைவு காண இனி தொடர்ந்து கொள்வது சந்தம் செந்தும் சிறப்பு நிகழ்வு. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் விரைவாக நீங்கள் ஒரு முறை உங்கள் பக்கத்தை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக எங்களோடு சந்தம் செந்தும் சிறப்பு நிகழ்ச்சி நேரலையோடு இணைந்து